Today's topic, jaundice. Infection induced jaundice. பொதுவா இந்த மஞ்சக்காமாலை நோய் லிவர் பாதிக்கிறதுனால வருது. புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ஹெப்படைட்டிஸ் இ என்கிற வைரஸ் மிக மிக டேஞ்சரஸ் ஆனது. இதுக்கு சிம்டம்ஸே பசி எடுக்காது. மீனாவும் பசி எடுக்கலன்னு சொன்னாலே முதல்ல மீனாவுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா. என்னங்க நீங்க பூ வைக்கும் போது தட்டி விட்டீங்களே? அதான் கேட்ச் பிடிச்சிட்டல, திரும்ப நானே வச்சு விடுறேன். சரி, நான் கேட்டதேங்க மாங்காய் தானே? நாயா சுத்தினேன். மாங்காய் சீசன் இல்லையா? விடுவேனா? மாங்காய் ஊருக்க வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நானே ஊட்டி விடலாமா? உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். ஏய், ஐயோ பூ விழுந்துடுச்சே. நீங்க வச்ச லட்சணம் அப்படி கீழே விழுந்துருச்சு. ஐயோ, சரி நாளைக்கு வச்சு விடுறேன். இந்தா இன்னொன்னு. சங்கீதா, பிளட் டெஸ்ட் கொடுத்தியா? யாருது? என் ஃப்ரெண்ட் மீனாது. ஏன், என்னாச்சு? பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஜாண்டிஸ் சிவியர் அட்டாக் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, மீனான ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சில இருக்காங்க. தேங்க் யூ. மீனாக்கு எப்படி இருக்கு? டாக்டர், how is she? என்னாச்சு? I'll do my best. எப்படியாவது ப்ளீஸ் எந்திருங்க, எந்திருங்க. டோன்ட் வரி டூ மச். வாங்க உட்காருங்க ப்ளீஸ். சிட் டவுன். என்னங்க இது? மஞ்ச காமால இவ்வளவு முத்தி போயிருக்கு, ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே கொடுக்கல. லிவர் இஸ் ஆல்சோ ஃபுல்லி டேமேஜ்ட். மாசமா இருக்கும்போது டாக்டர் அட்வைஸ் கேட்காம கண்ட மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ கோமா ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? சொத்து பூராவும் எடுத்துக்கோங்க டாக்டர். எப்படியாவது என் பொட்டாட்டியை காப்பாத்துங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர், பிளாங்க் செக் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க டாக்டர். பேஷண்ட் பணம் எவ்வளவு கொடுக்குறான்னு பார்த்துக்கிட்டு வைத்தியம் பார்க்கறானே, அவன் டாக்டரே இல்லை. பணமே கொடுக்கலனா கூட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக வைத்தியம் பார்க்கறானே, அவன் தான் உண்மையான டாக்டர். உங்க மனைவிக்கு வந்திருக்கிற மஞ்சக்காமால கர்ப்பிணி பெண்களுக்கே வரக்கூடாத ஹெப்படைட்டிஸ் இங்கிற டேஞ்சரஸான நோய். எல்லாத்துக்கும் மேல மஞ்சக்காமாலைக்கு யமனே ஊர்காதான்.
அதை வேற சாப்பிட்டுருக்காங்க. வலையில கட்டுங்க. புருஷனை தாலியை கழட்ட சொல்லுங்க. இதுதான் சார் புதுசா வந்த மெழுகு மாங்கா. ஹலோ அப்பா, நான் சங்கீதா தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு லங் கேன்சர் இருக்குமோன்னு டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. கன்ஃபார்மா லங் கேன்சர் தானா? என்னப்பா சொல்றீங்க? 60 வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற போனஸ். ஏற்கனவே கடவுள் எனக்கு 5 வருஷம் போனஸ் கொடுத்துட்டாரு. என்ன ஒண்ணு, கடைக்குட்டி பொண்ணு நீ, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நிம்மதியே கண்ண மூடிடுவேன். என்னப்பா அது இந்த நேரத்துல போய் இதை பேசிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல தாமா பேசணும். நீ படிப்ப பாதிலேயே விட்டுட கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு இறந்த பிறகு உன்னை அங்கேயே தங்க வச்சிருக்கேன். நேத்து நான் உனக்கு போன் பண்ணேன், நீ காலேஜ்ல இருந்து வரல. பிரபு தம்பி போன் எடுத்துச்சு, சரி உன் கல்யாண விஷயத்தை அது காலையில போட்டு வைக்கலாமேன்னு சொன்னேன். அத சொன்ன உடனே இந்த தம்பியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலமா, அது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, சங்கீதாவோட கல்யாண பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லிடுச்சு. நாள் கடத்தாம இன்னைக்கே ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடுங்கப்பா. என்னைக்கு அட்மிட் ஆனாலும் டிஸ்சார்ஜ் ஆக போறது இல்ல, அது நிச்சயம். சரி, அதை விடு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு நல்ல நாளா, வீட்லயே சிம்பிளா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பிரபு தம்பி சொல்லிச்சு. டேய், நல்ல நேரம் வந்துடுச்சு, ஆரம்பிச்சிடலாமே. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ளை வந்துட்டோம்.
எப்படி கரெக்டா நீங்க சொன்ன டைமுக்கு வந்து பாத்தீங்களா? உண்மை அது இல்ல, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆனா நீங்க சொன்ன டைமுக்கு வரணுன்றதுக்காக உங்க வீட்டு பாத்ரூம்ல பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பாத்ரூமே சூப்பரா இருந்துச்சு. உங்க ரசனையே தனி. இல்லனா என்ன மாப்பிளைய செலக்ட் பண்ணிருப்பீங்களா? இவர் தான் மாப்பிள்ள, மிஸ்டர் கணபதி. வணக்கம். இவர் பேர் தான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அத நீங்க சொல்லவே தேவையில்ல. கழுத்துல டை, கையில பை, பாயத்தூரம் தான் பொய். இதான் ரப்பு. உட்காந்து பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சும்மா ஜோக் அடிச்சேன். எங்க கம்பெனில வயாகரா நயாகரான்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, யூரின் சர்ன்னு போகும். என்ன இதெல்லாம்? உனக்கு பொருத்தமான மாப்பிள்ள தான். நான் அதை கேட்கல. நீங்க என் மேல ஆசைப்படல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அப்புறம் எதுக்கு வேற மாப்பிள்ள? என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது அவ இந்த ரூம்ல இருந்தா அவளுக்கு தெரியாம உன்னை அந்த ரூம்ல தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அவ அந்த ரூம்ல இருந்தா இந்த ரூம்ல உன்னை எட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். இப்ப அவன் எந்த ரூம்லயும் இல்ல, இந்த ரூம்ல இருக்கா. ஒருத்தர் இருக்கும்போது கொடுக்குற மரியாதை விட இல்லாத போது கொடுக்குற மரியாதை தான் உண்மையானது. நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ ஆசைப்பட்டது கிடைக்கும் போது அதை விட்டு கொடுக்கறதுல உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை வேற மாப்பிள்ளை கட்டி கொடுக்கறது முடிவு பண்ணேன். என் மனைவி உன் மேல வச்சிருந்த நட்புக்கும் என் மனைவிக்கு நான் கொடுக்குற மரியாதையும் தான் உன் கல்யாணம்.